தாய் வாங்காதாவை என் மனதால தாயே பச்சியம்மா, கூடி வந்திருக்கிற மக்கள் 1, 10, 100 என்று கொடுத்திருக்கலாம். எனக்கு நன்கொடை கொடுத்து வராமல் இருக்கலாம். வரலாம், ஒரு தூக்க தூக்கிட்டு வரலான்னு வீட்லயே கூட தூக்கிட்டு என்ன நம்பி வந்திருக்கிற கலைஞர்கள் எனக்கு அன்னதானம் இட்ட அன்று ஆதியில அளவுக்கு ஒன்று அன்னதானம் இட்டு இன்னைக்கு பச்சியம்மன் நண்பர்கள் குழுவால் வந்திருக்கும் பக்த கோடிகளுக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க. எந்த ஒரு சகாய செய்திருந்தாலும் சரி, அம்மா உன்னை மண்டியிட்டு பிச்சை கேட்கிறேன், அவர் கோரிக்கையை நீ இனிதே நிறைவு செய்து கொள்ளுமா. எனக்கு ஒன்னும் நீ செய்ய வேண்டாம். உன்னை நம்பி வர்ற பக்தருக்கு, என்ன நம்பி வந்திருக்கிற அடியர்களுக்கு அம்மா அவங்க நினைக்கிற காரியத்தை கை கொடுத்து சீரும் சிறப்புமாய் வாழ எல்லா வல்ல பச்சியம்மனை நண்பா அவர் செய்ய தொழில மேன்மை முன்னேற்ற வளர்ச்சியான வருமானத்தை கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரம் சிறப்புமாய் பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு கால வாழ எல்லாம் வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். இன்று குருபெரியோர் முன்னிலையில் 47வது அமாவாசை தெருக்கூத்து. என்ன நாடகம் சொன்னால் தெரியுங்க. ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய போர் மன்னன் திருமணம், போர் மன்னன் சண்டை, போர் மன்னன் சண்டை, திரு கல்யாணம் என்று சொல்லக்கூடிய குருபெரியோர் முன்னிலையில் நாடகத்தை அரங்கேற்று செய்திருந்தாலும் என் நாடகத்தில் சித்தாந்தரம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன ஒன்னாதாங்க தெரியும். அப்படியா? சாதாரணமா நினைச்சேன். ஆளு பாரு அத்தை மூம்பிட்டு வராரு. முத்தநாயக்கம்பட்டியை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் தங்கராஜ் ஐயா அவர்கள் அவர் சுத்தி 500 ரூபாய் கூட கொடுத்துள்ளார். அவர் செய்யும் தொழிலை மீண்டும் வருமானத்தை கொடுத்து சிறப்புமாய் வாழ எல்லா வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கிறேன். ஆமா நண்பா, இன்னைக்கு போய் நீ போலியா? 9:50க்கு போன் பண்ணேன். போன் பண்ணல. சரி சரி, கருப்பூர் வெள்ளாளப்பட்டி 9:50க்கு பண்ணீங்களா? ஆமா, 9:50க்கு பண்ணீங்க. கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணன் செல்வம் யூடியூப் சேனல். வரணுமா? என்ன சரியான நேரத்துல அழைக்கலையே அப்படின்னு அவருக்கு ஒரு மன வருத்தம் தான். மன வருத்தம். சரி சரி, ஆனா ஆடல் நாடகமா ஆடி குடும்பம் சொல்லல, நீ வந்துதான் ஆகணும்னு ஒரு பொய்ய சொன்னேன். இல்லடா நெசதான், நெசமே தான் சொன்னேன். அவர் ஓடோடி வந்திருக்கிறார். தாயே பச்சியம்மா, என் அழைப்பை ஏற்று வந்த அருமை என்னும் செல்வன் குடும்பத்தினர் அவர்களுக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ எல்லா வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கிறேன்.
போல கிளியை போல கொத்தும் கிளியை போல கொடிய சிங்கத்தை போல கொட்டியும் சிங்கத்தை போல கண்டோர் கிடுகிடுங்க கண்டோர் வந்திருக்கிறேன் காலம் பண்ண புட்டா காலையாக மதிக்கிறீங்க கொடிய வேகத்தோடு வந்திருக்கிறனே வந்துக்கிறீங்களே வெள்ளாட்டு மந்தையிலே வேங்கை பூந்ததை போல் வேங்கை பூந்தது போல் கரகோரி ஆட்டம் வாயல கம்மியா பாருங்க கம்மியா பாருங்க வாயில ஒரு நினைப்பா வைக்கிறீங்களா வாய் கொலாயை மூடிட்டு தான் உட்கார மாமா என் பெயரோ போர் மன்னன் போரிக்க போர் மன்னன் போர் மன்னனுக்கு போர் மன்னனாக இருந்தாலும் உங்களையே பெத்த எடுத்தாங்களே அம்மா வாப்பா அம்மா அப்பா என்னை 10 மாதம் 100 நாள் 3000 தசமி நாடி சுமந்து பெற்றாலே என் தாய் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தாங்களே உங்கள் தாய் என் தாய் உங்கள் தாய் அன்பின் இருப்பிடம் அருணவியின் பிரிப்பிடம் மாசற்ற மாணிக்கம் மாற்றம் குறையாத தங்கம் தங்கம். நான் குடியிருந்த கோயில் அது எம்ஜிஆர் படங்க நான் குடியிருந்த கோயில் அது ரஜினி படம் சீ, ஜி வரும் கொஞ்ச நேரம் என் தாய் சொல்லட்டுமா பத்து மாதம் அது வந்து மாதா
உங்க அம்மா பேர் ரத்னம்மா தானே? அது நாளைக்கா? சரி. நான் ஒரு வண்ண பொழுது ஒரு மேடி என்ன பேணி காத்து வளர்த்தவன் என் தந்தையார். என் தந்தையோ சந்திரசேகரன். போய் பேசினா அடிச்சுனா பள்ளி செல்ற காத்தரை கொச்சு போயிடாம வடவார ஆசிபுரம் மணி கவுண்டர்னு சொன்னாங்க. அது நாளைக்கு. இன்னைக்கு வேறம்மா அப்பாவா? இந்நாடகத்தில் என்ன வாடா மகனே வருங்கால இளவரசரே என்று வளர்த்திய தாயும் தந்தையும் சந்திரசேகரன் சாமுண்டேஸ்வரி. சந்திரசேகரன் சாமுண்டீஸ்வரி. சந்திரசேகரனுக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க? பாலை பளிங்கிலே வாழ்த்தால் எப்படி இருக்கும்? பல பலன் இருக்குமல்ல. பாலை எடுத்து பளிங்கு கல்லிலே வார்த்தால் பல வழக்கும். அதுபோல பாலைக்கு ஒரு குலையாக நான் ஒருவனே பிறந்தேன். ஊர கடுக்கிறதுக்கு ஒரே பையன் பிறந்து வச்சுக்கிறேன். அவனை அடிக்காதீங்க, ஆள் வச்சிருக்கான். அப்படியா? சொன்னாங்கல்ல அங்க எங்க அங்க ஏதோ அடிச்சனு மேல கண்ணந்தேரி வசந்தாக்கா டீ கடையில சொல்லி ஆமா. போடுவாங்க. அந்த அக்கா அடிக்கூடாதுன்னு சொல்லிக்குதுல்ல. நான் சாரி வைக்கிறான்னு எனக்கு சத்தாவதியாகுது. தெரியும் தெரியுங்க. அது கடுப்பாஞ்சி அதாங்க பானியா நினைக்கிறாரு. அந்த நாரனுக்கு தெரியும். சொல்லுங்க. நான் சந்திரசேகரனுக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் ஒரே குழந்தையாக பிறந்திருந்தாலும் நான் ஆண்டவரைக்குடி சாம்ராஜ்யம் என்னுடைய நாடு சொல்லுகிறேன். இன்னும் ஒரு நாள் போல எடுத்துக்கலாம். உங்க சாரியா? இதானாலும் நான் அவனை போய் தப்பனா பல்லுக்கு பத்தாத பல்லு குச்சி போட்டு விளக்க மாட்டேன். அவனி 56 தேசம் நீர்வளம் நிலவளம் படைவளம் புஜவளம் யானை வளம் இப்படி சொல்லக்கூடிய
பழங்கள் பொருந்திய நாடு. என்ன வாழைப்பழமா? புஜபலம் படைத்த புஜபலம் படைத்த வீரர் தீரர் ஒருங்கே இருக்கக்கூடிய நாடு சிவனமந்தாபுரி. ஓ, சிவனமதாபுரி வட்டணம். தேசமெங்கும் மும்மூர்த்தியில் ஒருவராகப்பட்ட சிவபெருமான் சரி படியிழந்து என் நாட்டினுடைய எல்லையிலே வந்து அமர்ந்திருந்தாராம். சரி சரிங்க. அதனால என் நாட்டுக்கோ சிவனமந்தாபுரி பட்டணம் என்று பெயர். ஓ, சிவனமத காரணத்தினால் சிவனமதாபுரி வட்டணம். சரி சரிங்க. நான் கூட சிவனை தான் தினந்தோறும் தோத்தரிப்பது என்னுடைய வழக்கம். ஓ, சிவனை நோன்றது வேண்டது உண்மைதான். சரி சரிங்க. நண்பா, பல பருவம் முடித்து பக்க பருவத்திலே வந்துள்ளேன். சரி பாடசாலைகளை முடித்தேன். அரவணை கோட்டைக்குள்ளே அத்தனை குருமார்களை அழைத்து வந்து யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்வித்தை, கட்டாயுதம் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து என் தாயும் தந்தையும் கண்ணை இமைவாப்பது போல் என்னை காத்து வளர்த்து வருகின்றார்கள். அதனால காலை கடனை முடித்தவுடன் கண்கண்ட தெய்வமாகப்பட்ட தாயும் தந்தையுடைய திருவடி பாதத்தை வழங்குவது என்னுடைய கடமை. போகலாமா? போகலாமா?